வேலூரில் 5 தலைமுறைகளாக குடியிருக்கும் மக்களின் 300 வீடுகள் தங்களுக்கு சொந்தம் என வக்பு வாரியம் நோட்டீஸ் அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்டுக்குளை கிராமத்தில் 5 தலைமுறைகளாக சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் அப்பகுதி மக்கள் வசித்து வருகின்றனர். இதற்கு சொத்து பத்திரம், மின் இணைப்பு, குழாய் இணைப்பு உள்ளிட்ட பல ஆவணங்கள் உள்ளன. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இந்த இடம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது எனவும் தாங்கள் வாடகை செலுத்த வேண்டும் எனவும் நோட்டீஸ் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் கடந்த 11ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை நேரில் சந்தித்து 300 வீடுகளும் வக்பு வாரியத்திற்கு சொந்தமல்ல, தங்களுக்கே சொந்தம் என மனு அளித்துள்ளனர். முஸ்லீம் வந்து இந்த பேப்பர் மஸ்லிம் சொந்தமான பேப்பர்னு சொன்னா இந்த பேப்பர் நான் கொடுத்து சொல்லி அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்குது. 5 தலைமுறைகளாக அப்பகுதியில் வசித்து வரும் நிலையில் தங்களின் சொத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக பாதிக்கப்பட்டோர் குற்றம் சாட்டினர். மேலும் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும், இல்லை என்றால் இரு சமுதாய மக்களிடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். 4-5 தலைமுறை எங்கள் வசிச்சு வந்தோம். ஊர் எங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் இவ்வளோ காலம். இப்போ மசூதியிலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் வந்தது சார். என்னன்னு சொல்லிட்டுன்னு பார்த்தா வீடு வந்து வரி கட்டணும், எங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சின்ன சின்ன விவசாய தொழிலும் கூலி தொழிலும் தான் சார் செஞ்சுட்டு இந்த ஊரில் இருக்கிறோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது வீடும் எங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கு அன்னிலேருந்து தூக்கமும் இல்லை, பசி எடுக்கல, எதுவுமே இல்லை. ஏன்னா எங்கள் சந்ததிங்க, எங்கள் குழந்தை குட்டிங்க எல்லாருமே எங்கே போகிறோம், எப்படி குழைக்கிறது, எந்த வழியும் தெரியலன்ட்டு நாங்கள் எல்லாருமே பயந்து போயிருக்கிறோம் சார். இதுக்கு அரசாங்கம் மற்ற அனைவரும் முன்னிலையிலையும் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்து எங்களுக்கு பட்டா வழங்குமாறு கேட்டுக்கிறோம் சார்.